தமிழ்நாட்டில் வெவ்வேறு பெயர்களில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டுத்தான் வருகிறார்கள். 1980 இந்த இயக்கங்களுடைய பணி நடந்து வருகிறது. நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் என்றால் RSS, பாரதிய ஜனதா கட்சி, இந்து மதங்கள் அல்ல. இப்போது அந்த அமைப்பே இல்லை என்பதாக நினைத்த மாத்திரத்தில் ஒரு 25 பேருக்கு மேலாக நிதி திரட்டி வந்திருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கிறது. உஷாராக இருந்து காவல்துறை கண்டுபிடித்து கைது செய்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரிய விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் உண்மையிலேயே எங்கெங்கெல்லாம் தேச விரோத சக்திகள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவனை கடையெடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல, மாநில அரசாங்கத்திற்கு முக்கியமாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக இருந்த 3 ஆண்டு காலம், அந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த மீனவர்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள், இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன பிரச்சனை என்பதை பகிரங்கமாக வெளியிட தயாராக. அந்த 3 ஆண்டு காலத்தில் 300க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒருவரும் கொல்லப்படவில்லை. ஒரே ஒருவர் மாத்திரம் கொல்லப்பட்டதை இலங்கை அரசாங்கம் மறுக்கிறது. எங்கள் ஆணைப்படி அல்ல, விசாரணை நடந்து வருகிறது. அந்த 3 ஆண்டு காலத்தில் சித்திரவதைக்குள்ளானவர் ஏராளம். இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த மீனவரும் சித்திரவதைக்குள்ளாகவில்லை. ஆனால் இது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ அருகதை இல்லை. மிருகங்கள், குறிப்பாக இறைச்சிக்காக அனுப்பக்கூடிய மிருகங்கள் அது சித்திரவதைக்கு உண்டாகின்றன என்பதை கண்டறிந்து அதை தடுப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் ஆணை பிறப்பித்த காரணத்தால் தான் மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்டிருக்கிற ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் சில சுற்றறிக்கை தான், சில குறிப்புகள் தான் தரப்பட்டன. நோட்டிபிகேஷன், அறிவிக்கை எதுவும் அதை சொன்னதே நீதிமன்றம். ஆனால் இப்போது அதே நீதிமன்றம் நாடு தழுவிய அளவுக்கு இந்த அறிவிக்கை ரத்து செய்வதற்காக அல்லது தடை செய்வதற்கான ஆணையும் அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். இது குறிப்பிடுவது அவசியமானது. எந்த வகையிலும் மத்திய அரசாங்கத்திற்கு பின்னடைவல்ல. எப்படி இந்த ஆட்சியிலே வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்காக IAS தேர்வு இருக்கிறதோ, IPS தேர்வு இருக்கிறதோ, IRS தேர்வு இருக்கிறதோ, அதே போல IJS என்பதாக இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்திற்காக ஒரு தேர்வுமுறை கொண்டு வந்து தகுதி வாய்ந்த நபர்கள் எதிர்காலத்தில் நீதிபதிகளால் நியமிக்கப்பட்டார் என்ன என்பது ஒரு நல்ல சீர்திருத்த முடிவு. ஆனால் அதை விவரம் தெரியாமல், அது பின்னணியை புரிந்து கொள்ளாமல், முழுமையாக அதை படித்தறியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருப்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தயவுசெய்து நல்ல நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை ஏற்க வேண்டும். மத்திய அரசாங்கம் எதை செய்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து என்பது எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஆதரவை தராது என்பதை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.